33 வயதானாலும் ரஜினியோட எனர்ஜி இன்னும் குறையவே இல்லை. இப்போ இருக்கிற இளம் ஹீரோக்களுக்கெல்லாம் ரஜினி டஃப் காம்படிஷனா இருக்காரு. ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா ரஜினி அடுத்ததா தாசின் ஞானவேல் இயக்கத்துல வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல இவர் போலீஸ் கெட்டப்ல நடிக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்துல 2 முக்கியமான விஷயங்களை கையில எடுத்திருக்காரு தலைவர். தாசின் ஞானவேல் தான் ஏற்கனவே எடுத்த ஜெய் பீம் படத்துல பேக்கப் கதையை பற்றி ஒரு உண்மை கதையை சொல்லி தோலுரிச்சிருக்காரு. அதே போல இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்தும் ஒரு போலீஸ்மேன் செய்யும் போலி என்கவுண்டரை வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. இதை சுற்றிதான் இந்த படத்தோட கதையே அமையுது. அதோடு இப்ப சமுதாயத்துல நிலவர பெரிய பிரச்சனைகளை ஒண்ணு கல்வி வியாபாரமா மாறுறது. இதனை எதிர்த்து ஒரு போலீஸ்காரராக வேட்டையின் படத்துல சாக்கடி கொடுக்கிறாரு தலைவர். இதை தொடர்ந்து இப்பொழுது இன்னொரு விஷயமும் இப்பொழுது உள்ள படங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அது என்னன்னா, படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டை தூக்கலா காமிச்சிட்டு மக்கள் மனதுல இடம்பெற செய்யறதுதான். அந்த வகையில ஜெயிலர் படத்துல குத்தாட்டம் ஆடிய அமன்னாவின் காவானாசம் அனைத்து பக்கங்களிலையும் பறந்தது. அதே போல வேட்டையின் படத்திலையும் ஒரு குத்தாட்டம் வேண்டும்ன்றதுனால தமன்னாவையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு நடிகை கமிட் ஆகி இருக்காங்க. இதன் மூலமாக இப்பொழுது வேட்டையின் படத்துல ஒரு பாடலுக்கு சும்மா இறங்கி குத்தாட்டம் போட இருக்காங்க. வேட்டையின் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இந்த பாடல் தான் வெளியாக இருக்காம்.